ஒரு அழகான குளங்க, சின்ன நல்ல அழகான குளம். அந்த குளத்தில் சில மீன்கள்லாம் இருந்துச்சு. சில மீன்களும் அங்கே ஒரே ஒரு நண்டு அதுவும் இருந்துச்சு. மற்ற நிறைய எல்லாம் இருந்தாலும் இந்த மீன்கள், இந்த 2-3 மீன்களும் இந்த நண்டும் நண்பர்களாக இருந்தாங்க. இது கூட ஒரு கொக்கு வேற சேர்ந்துக்கிச்சுங்க. தினமும் அந்த குளத்துக்கு ஒரு கொக்கு உட்காரும். அந்த கொக்கும் இந்த நண்டு இந்த மீன்களோட நண்பர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுங்க அந்த குளத்தில் வெயில் காலம் வந்துச்சு. வெயில் காலம் வந்தப்ப அந்த குளத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. வத்த ஆரம்பிக்கவும் இந்த மீன்களுக்கும் இந்த நண்டுக்கும் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அடாடா, சுத்தமாக தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா இப்போ நம்மளாம் என்ன செய்யுது, நம்மளாம் செத்துல போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நேராக கொக்கும் வந்துச்சு. கொக்கிட்ட சொன்னாப்புல, இந்த மாதிரி தண்ணியெலாம் வத்திக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக தண்ணி இல்லாமல் போச்சுன்னா நாங்களாம் செத்து போயிடுவோமே, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது கொக்கு ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் இருக்கேன், உங்களை காப்பாற்றுறேன். பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் நல்லா நிறைய தண்ணி இருக்குது. அதெல்லாம் வெயில் காலத்தில் வத்தாது, அவ்வளவு தண்ணி நிறைய இருக்குது. உங்களைய அங்கே கொண்டு விட்டுறேன். ஆனால் உங்களை மொத்தமாக தூக்கிட்டு போகிறதுக்கு என்னால் முடியாது. என்னுடைய வாயில் ஒவ்வொன்றா தான் கவ்வி கொண்டு போய் அந்த குளத்தை கொண்டு போய் விடணும். அங்கே விட்டால் நீங்கள் பொழைச்சிக்க முடியும். அதனால் ஒன்று செய்யலாம், நான் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் அந்த குளத்தை கொண்டு விட்டு போட்டு வர்றேன் அப்படிங்க. இவங்களும் நம்பிடுச்சு, எப்படியாவது உயிர் பிழைக்கணுமே, அதுக்காக சரி நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏன்னா இந்த கொக்கு 4 இடத்துக்கு போகிறதுக்கு எங்கெங்கே தண்ணி இருக்குது, எங்கே குளம் இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் தெரியும். இந்த மீன்களுக்கோ நண்டுகளுக்கோ அதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால் சரின்னு சொல்லி ஒத்துக்கிச்சுங்க, நெஸ்ட்னு சொல்லி நம்பிடுச்சுங்க. இந்த கொக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுது, முன்னே ஒரு மீனை வாயில் கவ்விச்சுங்க. கவ்வி நேராக பறந்துக்கிட்டு போச்சு. போய் வேறொரு குளத்துலாம் உள்ள அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குங்க. அந்த பாறையில் கொண்டு போய் வச்சு அடித்து சாப்பிட்டுருச்சு. அந்த மீனை அடித்து சாப்பிட்டுருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு மீனாக தூக்கிட்டு போய் அந்த பாறையில் கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுருச்சு. கடைசியில் மீன்லாம் தீர்ந்து முன்னாடி அதே மாதிரி நண்டையும் தூக்கிட்டு போச்சு. நண்டையும் தூக்கிட்டு போய் அந்த பாறையில் போட்டு அடித்து சாப்பிட்டுருச்சு. இது பார்த்தீங்களா, பயங்கரமான நய வஞ்சக குக்கா இருக்குங்க. இந்த மாதிரி நம்பின நண்பர்களுக்கு துரோகம் செஞ்சு யாருமே வாழக்கூடாதுங்க.